வணக்கம் நண்பர்களே. இந்தியாவுடைய டிஜிட்டல் சர்வீசஸ் டேக்ஸை எதிர்த்து யூஎஸ்ஏ அவங்களுடைய டேரிஃபை இன்க்ரீஸ் பண்ணி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதை இப்போது சஸ்பெண்டும் பண்ணிட்டாங்க. அது என்ன, நம்ம நாட்டில் ஒரு டேக்ஸை விதித்ததுக்காக யூஎஸ்ஏ அவங்க டேரிஃபை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதை சஸ்பெண்ட் எதுக்கு பண்ணாங்க? இன்றைக்கி அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நமக்கு டிஜிட்டல் சர்வீசஸ் டேக்ஸ்னால் என்னன்னு தெரியணும். அதை பற்றி தெரியறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு நம்ம நாட்டோடைய டேக்ஸ் சிஸ்டமை பற்றி ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அதை நம்ம இந்த ஃப்ளோ சார்ட் மூலயமா இப்போது தெரிஞ்சுக்க போகிறோம். இந்தியாவில் மொத்தம் 2 வகையான டேக்ஸ் இருக்குது. ஒன்று டைரக்ட் டேக்ஸ், இன்னொன்று இன்டைரக்ட் டேக்ஸ். இன்டைரக்ட் டேக்ஸ்னால் இதுக்குள்ளே தான் ஜிஎஸ்டி எல்லாம் வரும். நம்ம இன்றைக்கி இந்த இன்டைரக்ட் டேக்ஸை பற்றி பார்க்க போகிறதில்ல. நம்மளுடைய இன்றைக்கி மொத்த ஃபோக்கஸும் டைரக்ட் டேக்ஸ் மேலே தான். டைரக்ட் டேக்ஸை 2 வகையாக பிரிக்கிறோம். ஒன்று பர்சனல் இன்கம் டேக்ஸ், இன்னொன்று கார்ப்பரேட் இன்கம் டேக்ஸ். பொதுவாக இந்த பர்சனல் இன்கம் டேக்ஸை நம்ம இன்கம் டேக்ஸ்னும், கார்ப்பரேட் இன்கம் டேக்ஸை கார்ப்பரேட் டேக்ஸ்னும் பொதுவாக நம்ம வழக்கத்தில் சொல்கிறது. பர்சனல் இன்கம் டேக்ஸ் அப்படின்னா ஒரு தனி மனுஷனுடைய இன்கமில் விதிக்கப்படுற டேக்ஸை தான் பர்சனல் இன்கம் டேக்ஸ்னு சொல்கிறோம். கார்ப்பரேட் இன்கம் டேக்ஸ் அப்படின்றது ஒரு கம்பெனியோடைய இன்கமில் விதிக்கப்படுற டேக்ஸ். சரி, கம்பெனியோட இன்கமில் விதிக்கப்படுறதா? இன்கம்னா ஒரு கம்பெனியோடைய வரவு, அதாவது ரெவென்யூவில் இருந்து செலவு எக்ஸ்பெண்டிச்சரை கழிச்சிட்டோம் அப்படின்னா மீதி கிடைக்கிறது தான் ப்ராஃபிட் இல்லை நெட் இன்கம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இந்த ப்ராஃபிட் இல்லைனா நெட் இன்கமில் விதிக்கப்படுறது தான் கார்ப்பரேட் இன்கம் டேக்ஸ். இந்த கார்ப்பரேட் இன்கம் டேக்ஸ் விதிக்கப்படுற கம்பெனியை 2 கேட்டகரியில் பிரிச்சிருக்காங்க. ஒன்று டொமஸ்டிக் கம்பெனி, இன்னொன்று ஃபாரின் கம்பெனி. டொமஸ்டிக் கம்பெனி அப்படின்னா இந்த கம்பெனி நம்ம நாட்டில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. இதை கம்பெனிஸ் ஆக்ட் 1956 அப்படின்னு ஒரு ஆக்ட் இருக்குது. அந்த ஆக்டுக்கு கீழே ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. இந்த டொமஸ்டிக் கம்பெனிக்கு டேக்ஸ் விதிக்கிறதுக்கு அதை 2ஆக பிரிக்கிறாங்க. 250 crore மேலே டேர்ன் ஓவர் இருக்கிற கம்பெனியும் 250 crore கீழே டேர்ன் ஓவர் இருக்கிற கம்பெனி அப்படின்னு சொல்லி 2 கேட்டகரியாக பிரித்து 2த்துக்கும் தனித்தனியாக டேக்ஸை விதிக்கிறாங்க. ஃபாரின் கம்பெனி அப்படின்னா வெளிநாட்டில் இருக்க ஒரு கம்பெனியோடைய பிரான்ச் நம்ம நாட்டில் இருக்கும். இங்கே ப்ரொடக்ஷன், மேனுஃபேக்சர், சேல் எல்லாம் நடக்கும். ஆனால் இதனுடைய கண்ட்ரோலும் மேனேஜ்மெண்ட்டும் வெளிநாட்டில் இருக்கு இல்லையா, இதனுடைய ஹெட் அங்கேருந்து பண்ணுவாங்க. அதை தான் ஃபாரின் கம்பெனி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம சாம்சங் கம்பெனி எடுத்துக்கலாம். சாம்சங் அப்படின்றது சவுத் கொரியன் பேஸ்டு கம்பெனி. அப்படின்னா சவுத் கொரியாவுடைய ஆக்டுக்கு கீழே ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட கம்பெனி. அதோடைய பிரான்ச் நம்ம நாட்டில் இருக்குது. இப்போது நம்ம நாட்டில் இருக்கிற அந்த கம்பெனி மூலயமா மேனுஃபேக்சர் பண்ணி சேல் பண்ணி வர லாபத்தில், அதாவது நம்ம நாட்டில் இருக்கிற கம்பெனியில் இருந்து கிடைக்கிற லாபத்தில் இவங்க இந்த கார்ப்பரேட் டேக்ஸை கட்டுவாங்க. இப்போது இந்த ஃபாரின் கம்பெனி கேட்டகிரியிலேயே ஒரு எக்ஸ்க்ளூஷன் ஒன்று இருக்குது. ஃபாரினில் இருக்கிற ஒரு கம்பெனி இந்தியாவில் ஃபங்க்ஷன் ஆகும்போது அந்த கண்ட்ரோல் அண்ட் மேனேஜ்மெண்ட் இந்தியாவில் இருக்கிறவங்க பண்ணினா அதுவும் டொமஸ்டிக் கேட்டகிரியில் தான் வரும், ஃபாரின் கம்பெனி கேட்டகிரியில் வராது. சரி, எதுக்கு இந்த டொமஸ்டிக் ஃபாரின் அப்படின்னு சொல்லி 2ஆக பிரிச்சிருக்காங்க? என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஃபாரின் கம்பெனி கேட்டகிரியில் வரவங்களை விட டொமஸ்டிக் கம்பெனி கேட்டகிரியில் வரவங்களுக்கு இந்த கார்ப்பரேட் டேக்ஸ் கம்மியாக இருக்கும். இவங்களுக்கு ஒரு ஸ்லாப், இவங்களுக்கு ஒரு ஸ்லாப்னு மெயின்டைன் பண்ணுவாங்க. சரி, உள்நாட்டு கம்பெனி டேக்ஸ் கட்டுறதை பார்த்தாச்சு. வெளிநாட்டு கம்பெனி நம்ம நாட்டில் ஃபங்க்ஷன் ஆகும்போது டேக்ஸ் கட்டுறதை பார்த்தாச்சு. ஆனால் வெளிநாட்டிலே இருந்துட்டு நம்ம நாட்டில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க எந்த கேட்டகிரியில் வருவாங்க? அவங்க எங்கே டேக்ஸ் கட்டுவாங்க? டேக்ஸ் கட்டுவாங்களா மாட்டாங்களா? இதுதான் குவெஸ்டின். இது சம்மந்தமாக தான் டிஜிட்டல் டேக்ஸ்ன்ற ஒரு விஷயம் வந்தது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம கூகுளே எடுத்துக்கலாம். இப்போ கூகுள் யூஎஸ்ஏல இருக்குது. அது யூஎஸ்ஏல இருந்தாலும் இந்தியா அதுக்கு ஒரு பெரிய மார்க்கெட். யூஎஸ்ஏல இருந்துட்டு இந்தியாவில் இருக்கிற கஸ்டமர்ஸ்க்கு, யூசர்ஸ்க்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஆனால் இவங்க கார்ப்பரேட் டேக்ஸ் கட்ட மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இவங்களுடைய நிறுவனம் இந்தியாவில் இருந்து ஃபங்க்ஷன் ஆகலை. அவங்க சர்வீஸ் எல்லாமே டைரெக்டாக யூஎஸ்ஏலேருந்து கொடுக்குறாங்க. அது என்னது, இந்த நிறுவனத்துக்கு நம்ம நாடு ஒரு பெரிய மார்க்கெட், இங்கேருந்து நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க, இதில் இருந்து நிறைய லாபமும் பார்க்குறாங்க, ஆனால் டேக்ஸ் கிடையாதா? இது கொஞ்சம் நியாயமாக தெரியலல்ல?
அதனால தான் கதைக்குள்ள இந்த டிஜிட்டல் சர்வீஸ் டேக்ஸ் அப்படின்றது வந்தது. கூகுள்ன்றது நான் எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். கூகுள் மட்டும் இல்லை, இந்த மாதிரி வெளிநாட்டில் இருந்துக்கிட்டு நம்ம நாட்டுக்கு ஆன்லைன் மூலமாக சர்வீஸ் பண்ணுறவங்க பற்றினது தான் இந்த டேக்ஸ். முதல்ல 2016 ஈக்குவலைசேஷன் லெவி அப்படின்னு சொல்லி ஒன்று கவர்மெண்ட் இந்தியாவில் கொண்டு வந்தாங்க. ஈக்குவலைசேஷன் லெவி அப்படின்னா நம்ம நாட்டில் இல்லாமல் வெளிநாட்டில் இருந்துட்டு நம்ம நாட்டில் சர்வீஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ஆன்லைன் அட்வர்டைஸ்மெண்ட் மூலயமா வருஷத்துக்கு 1 லட்சத்துக்கு மேலே வருமானம் வந்தால் அதில் 6% டேக்ஸை விதிச்சாங்க. இது ஆன்லைன் அட்வர்டைஸ்மெண்ட்க்கு மட்டும்தான். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கூகுளே எடுத்துக்கலாம். இப்போது கூகுளில் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் வரும் இல்லையா? இப்போது அந்த அட்வர்டைஸ்மெண்ட் யாரோ இந்தியாவில் இருக்கிற ஒருத்தவங்க இல்லை இந்தியாவில் இருக்கிற ஒரு கம்பெனி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி கூகுள் அவங்க அட்வர்டைஸ்மெண்ட்டை கூகுளில் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு கூகுளுக்கு யார் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்களோ அவங்க பணம் பே பண்ணுவாங்க இல்லையா? ஸோ இது கூகுளுக்கு ஒரு வருமானம். இந்த வருமானத்துலேருந்து தான் இந்த 6% டேக்ஸை விதிச்சிருக்காங்க. இதுவும் கூகுளுக்கு மட்டும் இல்லை, அந்த மாதிரி நான் ரெசிடென்ட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் எல்லாருக்குமே ஆன்லைன் அட்வர்டைஸ்மெண்ட்காக. இது அவங்க கொடுக்குற எவ்வளோ சர்வீஸில் பார்க்குற எவ்வளோ லாபத்தில் ஒரு சின்ன போர்ஷன் தானே இந்த டேக்ஸாக விதிக்கிறாங்க. ஸோ இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு அடுத்த ஒரு கட்டமாக போன வருஷம் அதாவது 2020 இந்த டிஜிட்டல் சர்வீசஸ் டேக்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. டிஜிட்டல் சர்வீசஸ் டேக்ஸ், இதை ஷார்ட் டேர்மில் டிஎஸ்டின்னு சொல்கிறோம். அப்படின்னா வெளிநாட்டில் இருக்கிற கம்பெனி ஆன்லைன் மூலயமா நம்ம நாட்டு கஸ்டமருக்கு பொருளையோ சேவையோ விற்கும்போது அவங்க அப்படி விற்கிறதுலேருந்து வர ரெவென்யூ 2 கோடி ரூபாய்க்கு மேலே இருந்தால் அந்த ரெவென்யூவில் இருந்து 2% டேக்ஸாக விதிச்சாங்க. அதை தான் டிஎஸ்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல நம்ம நல்லா பார்த்துக்கணும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கார்ப்பரேட் டேக்ஸில் ப்ராஃபிட் இல்லைனா இன்கம்ல இருந்து தான் விதிக்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல டிஎஸ்டின்றது ரெவென்யூலேருந்து விதிக்கிறாங்க. இது ஏன் விதிச்சாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஆன்லைன் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி அவங்களுக்கு இப்போ இந்த ஈக்குவலைசேஷன் லெவி விதிச்சாங்க இல்லையா, அதுலேருந்து குறைக்கிறதுக்காக அவங்களுடைய வருவாயில் சில பகுதியை வெளிநாட்டில் இருக்கிற அவங்களுடைய கம்பெனிக்கு டைவர்ட் பண்ணிவிட்டாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக கூகுள் பண்ண ஒரு விஷயத்தையே நம்ம பார்க்கலாம். இப்போது ஒரு கம்பெனி அவங்க கட்டுற வரியை குறைச்சி கட்டணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? ஒன்று வர வருவாயை குறைச்சி காட்டுவாங்க, இல்லை செலவை ஏற்றி காட்டுவாங்க. இந்த ரெண்டுத்தில் எது பண்ணாலும் அவங்களுக்கு லாபம் கம்மியாக காட்ட முடியும், அதனால் டேக்ஸும் கம்மியாக கட்ட முடியும். அந்த மாதிரி கூகுள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, கூகுளுக்கு இந்தியாவில் இருந்து கிடைக்கிற ரெவென்யூவில் அவங்களுடைய சப்சிடரி கம்பெனி சிங்கப்பூரில் ஒன்று இருக்குது, அயர்லாண்டில் ஒன்று இருக்குது. அந்த 2 சப்சிடரி கம்பெனிக்கும் இந்தியாவிலேருந்து கிடைக்கிற ரெவென்யூவை டைவர்ட் பண்ணி விட்டாங்க. அது டைவர்ட் பண்ணி விடுறதை என்னன்னு சொன்னாங்க அப்படின்னா எக்ஸ்பெண்டிச்சரில் காட்டினாங்க. அப்போது டேக்ஸும் குறையும். இந்த மாதிரி கூகுள் மட்டும் இல்லை, நிறைய கம்பெனிஸ் பண்ணாங்க. இதை தடுக்கிறதுக்காக தான் இந்த டிஎஸ்டியை ரெவென்யூவில் இருந்து 2% விதிக்கிறாங்க. இந்த டிஎஸ்டிக்கு ஒரு எக்ஸ்க்ளூஷன் இருக்குது. ஃபாரினில் இருந்து நம்ம நாட்டுக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணும்போது அதை அவங்க நாட்டில் இருந்து டைரெக்டாக பண்ணாமல் நம்ம நாட்டில் இருக்கிற ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் மூலயமாவோ இல்லை நம்ம நாடு கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கிற அவங்களுடைய நிறுவனத்து மூலயமாவோ சர்வீஸை ப்ரொவைட் பண்ணும்போது இந்த டிஎஸ்டி அவங்களுக்கு விதிக்கப்படாது அப்படின்றது தான் அந்த எக்ஸ்க்ளூஷன். இந்த டிஜிட்டல் டேக்ஸ் அப்படின்றது எதுக்கு விதிக்கப்படுது? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியா இந்த மாதிரி ஆன்லைன் சர்வீசஸ்க்கு ஒரு பெரிய மார்க்கெட். அவங்களுக்கு நிறைய இங்கேருந்து லாபம் கிடைக்குது, ஆனால் டேக்ஸ் ஒன்றும் கிடையாது. அதை சரி பண்ணுறதுக்காக ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டை கொடுக்கறதுக்காக, அதாவது நம்ம இங்கே லோக்கலில் பண்ணுற பிஸ்னஸ்க்கும் இந்த மாதிரி வெளிநாட்டிலேருந்து பண்ணுற பிஸ்னஸையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறதுக்காக இந்த டேக்ஸை இம்போஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. டிஜிட்டல் டேக்ஸ் அப்படின்றது எல்லா நாட்டிலையும் இருக்காது, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஆரம்ப காலத்தில் இப்படி ஒரு டிஜிட்டல் டேக்ஸ் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணதில் இந்தியாவும் ஒரு முதன்மையான கண்ட்ரி. இன்னும் வேறு என்னென்ன கண்ட்ரீஸ் எல்லாம் இந்த மாதிரி டிஜிட்டல் டேக்ஸை விதிச்சிருக்காங்க அப்படின்னா, யூரோப்பில் ஃப்ரான்ஸில் 3% இந்த மாதிரி டிஜிட்டல் டேக்ஸ் அவங்களும் ரெவென்யூலேருந்து தான் விதிச்சிருக்காங்க. அடுத்தது எல்லாமே சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ், சிங்கப்பூர், இந்தோனேஷியா, மலேசியா இதெல்லாம். இந்த இடத்துல நான் இன்னொரு ஃபேக்டர் சொல்லிக்கிறேன். நான் பர்சனல் இன்கம் டேக்ஸ் பற்றி சொல்லியிருந்தேன்ல, இந்த பர்சனல் இன்கம் டேக்ஸ் அப்படின்றதும் எல்லா நாட்டிலையும் விதிக்க மாட்டாங்க. இதை விதிக்காத ஒரு சில நாடும் இருக்குது. அதில் முக்கியமாக
நிறைய கல்ஃப் நேஷன்ஸ் தான் வருது. எக்ஸாம்பிளாக யூஏஇயே எடுத்துக்கலாம். இந்த யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் அங்கே நம்ம சம்பாதிக்கிறதுக்கு இன்கம் டேக்ஸ் கட்ட வேண்டியது கிடையாது. வேறு சில டேக்ஸ் இருக்குது, ஆனால் இன்கம் டேக்ஸ் கிடையாது. இப்போது இந்த நியூஸ் சம்மந்தமான இஷ்யூ என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். யூஎஸில் ஒரு கவர்மெண்ட் ரெப்ரசன்டேட்டிவ், அது பேர் என்ன அப்படின்னா யூஎஸ் ட்ரேட் ரெப்ரசன்டேட்டிவ். இவங்களுடைய வேலை என்ன அப்படின்னா யூஎஸ் கவர்மெண்ட்டுக்கு ட்ரேடு சம்மந்தமாக அட்வைஸ் பண்ணுறது. யூஎஸ் கவர்மெண்ட் இன்டர்நேஷ்னல் லெவலில் ட்ரேட் ரிலேட்டடாக ஏதோ அக்ரிமெண்ட் சைன் பண்ண போகிறாங்க அப்படின்னா அது எல்லாத்துலேயும் முக்கியமாக இன்வால்வ் ஆகி பார்க்குறது எல்லாமே இந்த யூஎஸ் ட்ரேடு ரெப்ரசன்டேட்டிவ் தான். இவங்க நம்ம நாட்டோடைய டிஜிட்டல் டேக்ஸை என்ன சொன்னாங்க அப்படின்னா இது வந்து யூஎஸில் இருக்கிற கம்பெனிஸ்க்கு எதிராக விதிக்கப்பட்ட டேக்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. இவங்க ஏன் அந்த மாதிரி சொல்லணும்? ஏன்னா நம்மளுடைய டிஜிட்டல் சர்வீஸ் டேக்ஸ் அப்படின்றது இந்த மாதிரி ஆன்லைன் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுற எல்லாருக்கும் தானே பொருந்தும். ஏன் அவங்க யூஎஸ் கம்பெனிஸ்க்கு எதிரான்னு சொல்கிறாங்க? ஏன் அப்படின்னா இந்த மாதிரி ஆன்லைன் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறதுல மெஜாரிட்டி கம்பெனி யூஎஸோடைய கம்பெனி தான். நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறதே கூகுள் யூஎஸ் கம்பெனி, ஃபேஸ்புக் யூஎஸ் கம்பெனி, அமேசான் யூஎஸ் கம்பெனி, ஆப்பிள் யூஎஸ் கம்பெனி, இந்த மாதிரி எல்லாமே யூஎஸ் கம்பெனி தான். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக பார்க்க போனால் நம்ம நாட்டில் இந்த டிஎஸ்டியை இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா டோட்டலாக 119 கம்பெனிஸ்க்கு இதுக்கு கீழே டேக்ஸ் கட்ட வேண்டியது இருக்கும். அதில் அரவுண்ட் 80 கம்பெனிஸ் யூஎஸோடைய கம்பெனி. அதனால் இந்த யூஎஸ் ட்ரேட் ரெப்ரசன்டேட்டிவ் நம்மளுடைய இந்த சிஸ்டத்தை டிஸ்கிரிமினேட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க நம்மளோட இதை மட்டும் சொல்லலை, இந்த மாதிரி இன்னும் சில கண்ட்ரீஸ் டிஜிட்டல் டேக்ஸை விதிச்சிருக்காங்க, அவங்களுடையதையும் டிஸ்கிரிமினேட்ரின்னு சொல்கிறாங்க. சொன்னது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ட்ரேட் ரிலேட்டடாக ஒரு சட்டம் இருக்குது. அந்த சட்டத்துக்கு கீழே செக்ஷன் 301 இருக்குது. அந்த செக்ஷனுக்கு கீழே இன்வெஸ்டிகேஷனும் பண்ண ஆரம்பித்தாங்க. அதாவது இந்த டிஜிட்டல் டேக்ஸ் டிஸ்கிரிமினேட்ரியா இல்லையா அப்படின்னு விசாரணை நடத்த ஆரம்பித்தாங்க. இது இப்போ நடக்கலை. இந்த இன்வெஸ்டிகேஷன் போன ஜூன்லேயே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது இப்போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த டிஜிட்டல் டேக்ஸ் எல்லாமே ஆமாம் யூஎஸ் கம்பெனிக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிற ஒரு டேக்ஸ் தான் அப்படின்னு சொல்லி கன்க்ளூட் பண்ணி அதுக்காக நம்ம நாடு மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு 5 நாடு, இந்த மொத்தமாக சேர்ந்த இந்த 6 நாடும் யூஎஸோட ட்ரேட் பார்ட்னர்ஸ். இந்த 6 பேரையும் மிரட்டுறதுக்காக டாரிஃபை 25% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பாயிண்ட் புரியணும்னா நமக்கு இன்னொரு கான்செப்ட் புரியணும். அது என்ன அப்படின்னா டாரிஃப். ஒரு கண்ட்ரி அப்படின்னா பொருட்களை ஏற்றுமதியும் பண்ணுவாங்க, இறக்குமதியும் பண்ணுவாங்க, இம்போர்ட் எக்ஸ்போர்ட். இதில் இம்போர்ட் அப்படின்ற விஷயம் ஒரு நாடு தன்னுடைய தேவைக்காக பண்ணுறது. ஆனால் எக்ஸ்போர்ட்டுன்ற விஷயம் அந்த நாட்டுடைய எக்கனாமிக் க்ரோத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். ஒரு நாட்டில் இறக்குமதி பண்ணுற பொருளுக்கு அந்த நாட்டு அரசாங்கம் வரி விதிக்கும். அந்த வரியை என்ன சொல்கிறோம் அப்படின்னா கஸ்டம் டியூட்டின்னு சொல்லலாம், இல்லை டாரிஃப் சொல்லலாம், இல்லை இம்போர்ட் டாரிஃப் சொல்லலாம். அந்த மாதிரி நிறைய பேர் இருக்குது. ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு மாதிரி பேர் வைப்பாங்க. இப்போது யூஎஸ் 25% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறது அந்த இம்போர்ட் டியூட்டியை தான். அதாவது இப்போ தெளிவாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்தியாவிலேருந்து நிறைய பொருளை நம்ம யூஎஸ்ஏக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். அதில் ஒரு எக்ஸாம்பிள் பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கலாம். நம்ம பாஸ்மதி ரைஸை யூஎஸ்ஏக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். யூஎஸ்ஏ என்ன பண்ணுவாங்க, அந்த பாஸ்மதி ரைஸ்க்கு ஒரு இம்போர்ட் டியூட்டியை விதிப்பாங்க. இப்போது இந்த பாஸ்மதி ரைஸ்க்கு 25% இம்போர்ட் டியூட்டி அதிகமாக்கிட்டாங்க அப்படின்னா அந்த நாட்டில் அந்த விற்க போகிற பாஸ்மதி ரைஸோடைய விலையும் கூடும். விலை கூடும்போது அங்கே வாங்குறது குறையும். மக்கள் பாஸ்மதி ரைஸை சரியாக வாங்கவே இல்லைன்னா அப்போ யூஎஸ் இறக்குமதி பண்ணுறதை குறைச்சிருவாங்க. யூஎஸை பொறுத்தவரையிலும் இறக்குமதி தான் குறையுது, ஆனால் நம்மளை பொறுத்தவரையிலும் நாம் அந்த பாஸ்மதி ரைஸை எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஸோ இங்கே யூஎஸ் இம்போர்ட் பண்ணுறது குறைஞ்சிட்டா நம்மளுக்கு இங்கே எக்ஸ்போர்ட் பண்ணுறது குறைஞ்சிரும். நம்ம நாட்டுடைய இந்த எக்ஸ்போர்ட் பண்ணுறது குறைஞ்சி போச்சு அப்படின்னா அது நம்மளுடைய எக்கனாமிக் க்ரோத்துக்கு நல்லது கிடையாது. இந்த விஷயத்தை வச்சுட்டு தான் இப்போது யூஎஸ் மிரட்டுறாங்க. நம்மளையும் சேர்த்து அந்த மொத்தம் 6 கண்ட்ரீஸ்க்கு இப்போ 25% சில பொருட்களில் அப்படி இம்போர்ட் டியூட்டியை ஏற்றிட்டா, டாரிஃபை ஏற்றிட்டா அந்த நாட்டில் வாங்குறது குறைஞ்சிரும். அதனால் இந்த பொருள் எல்லாம் இம்போர்ட் பண்ணுறதை யூஎஸ் குறைச்சிருவாங்க. இந்த 6 நாட்டுக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணுறது குறைஞ்சி போயிடும். இது அந்த 6 நாட்டுக்கும் பெரிய நஷ்டமாக இருக்கும். இதை தான் யூஎஸ் இப்போ சொல்லி மிரட்டுறாங்க. இந்தியா போக மீதி இருக்கிற அந்த 5 நாடு எதுனா பிரிட்டன், இட்டலி, ஸ்பெயின், டர்க்கி,
ஆஸ்ட்ரியா. இந்த டேரிஃபை இன்க்ரீஸ் பண்ணி த்ரெட்டன் பண்ணதும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே நடந்து முடிஞ்ச விஷயம். இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த டேரிஃப் இன்க்ரீஸ் பண்ணதை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, இன்டர்நேஷ்னல் லெவலில் இந்த மாதிரி வியாபாரம் சம்மந்தமாக பேசுகிறதுக்கு முடிவெடுக்கிறதுக்கு சில ஆர்கனைசேஷன் இருக்குது. ஸோ அந்த ஆர்கனைசேஷன் கிட்ட போய் பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இதை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. பொதுவாக ஜியோ பாலிட்டிக்ஸில் இந்த மாதிரி பயமுறுத்துறது, திடீர்னு கொடுத்த சலுகையை குறைக்கிறது, அப்புறம் பேசி தீர்த்துக்கலான்னு முடிவுக்கு வர்றது, இதெல்லாம் ரொம்ப சகஜமான விஷயம். ஏற்கனவே இந்த இஷ்யூ 1 இயராக போயிட்டுருக்கு. இன்னும் எவ்வளோ நாள் கண்டினியூ ஆகும், என்ன முடிவுக்கு வராங்கன்னு வெயிட் பண்ணி இனி வர டைமில் தெரிஞ்சுக்கலாம். கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. கற்றுக்கிட்டே இருக்கலாம்.